குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கப்பா, ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்ல போகிறோம், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகைகளும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமையிலேருந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் கொடுத்துட்டு லீவ் கொடுத்துடலாமான்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து வருகின்ற திங்கட்கிழமை வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்கிற எக்ஸாம்ஸ், அதாவது 6th to 9th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெண்டிங் எக்ஸாம்ஸை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் கொடுத்து லீவ் கொடுத்துடலாமான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை வந்து போகுது. இன்றைக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி இன்று மாலையில் வந்து அறிவிப்பு வரலாம். ஏன்னு வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 20 ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே எக்ஸாம்ஸ் நடத்தி கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்து இது பண்ணுறதை விட ஸோ 6th to 9th வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்லாம் கிடையாது, நார்மல் ஆனுவல் எக்ஸாம் தான். ஸோ அதை வந்து மெனுக்கட்டி நடத்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ண வேணான்னு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி ஆலோசனை செய்ய போகிறாங்கன்னா, இந்த ரிமைனிங் எக்ஸாம்ஸை கண்டினியூ பண்ணுறதை பற்றி, விடுமுறை அளிக்கிறத பற்றி, அடுத்த கல்வி ஆண்டு எப்போ தொடங்கலாம் விடுமுறை முடிஞ்சு, ஸோ இந்த 3 பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை செய்ய போகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறைமுகமாக என்ன தெரிய வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எக்ஸாம்ஸ் இருக்குதுல்ல, ஸோ பெண்டிங் இருக்கிற ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் கொடுத்துட்டு விடுமுறை அறிவிக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு தான் நமக்கு வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வந்து வெளியாக ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாளை ஏப்ரல் 22 முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை விடுமுறை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கான லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது. இது யாருக்கு சொல்கிறேன்னா 6th to 9th தான், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் முடித்தவங்களாம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன லீவில் இருக்கீங்க, ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங், ஓகேங்களா? இது நான் சொல்கிறது 6th to 9th தான். என்னென்ன அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆனுவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாமா வேணாமன்ற அப்டேட்டு. ஸோ கோடை விடுமுறை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு, அதுக்கப்புறம் அடுத்த கல்வியாண்டு விடுமுறை முடிந்து எப்போ தொடங்குறதுன்ற அப்டேட்லாம் வரப்போகுது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணி லீவ் விட தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோடை வெயில் இப்போ கொளுத்தி வருது, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இருப்பீங்க. திரும்பவும் வந்து எக்ஸாம்ஸ் நடத்தி இது பண்ணுறதை விட ஆல் பாஸ் கொடுத்து பெண்டிங் எக்ஸாமுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான ஆலோசனை கூட்டம் முடிஞ்சு இன்று மாலை அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஒன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் உடனே அதை பற்றி நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.